ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மதுரை போயிருந்தோம். ஒரு சின்ன வேலையாக பார்த்தீங்கன்னா மதுரை போயிருந்தோம். நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரெயின்லாம் போயிருந்தோம். மதுரை பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போயிருந்தோம். இங்கே பழனிலேருந்து மதுரைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் அமிர்தா எக்ஸ்பிரஸில் போனோம். போகும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒட்டனத்துக்கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தை வேலையப்பர் கோயில் பார்த்தோம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது, மலையில் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. படிலாம் வச்சு ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் சுற்றி கிரிவிலாம் வச்சு பயமாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மறக்காமல் ஃபுல் வேலை முடிஞ்சோடனே இதை ஒரு விலாகாக கண்டிப்பாக போடுறோம். இங்கே நாங்கள் எப்படி போனோம்னா ட்ரெயினில் போனோம். இங்கே பழனிலேருந்து மதுரைக்கு பார்த்தீங்கன்னா அமிர்தா எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் தான் போனோம். ஒரு ஆள் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 60 ரூபா வாங்கினாங்க. சரி அந்த வேலையை முடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போகும்போது பார்த்தீங்கன்னா வைகை நதியில் பார்த்தா தண்ணியே சுத்தமாக இல்லை, வற்றி போய் கிடந்துச்சு. ட்ரெயினில் போகிறதுக்கு அது ஒரு ஜாலியாக ஃபன்னாக இருந்துச்சு. டக்குன்னு போய் ஜங்ஷனில் போய் இறங்கிட்டோம். இறங்கி நடந்து போனோம். அடுத்து போய் ஜங்ஷனில் இறங்கிட்டு காலையில் எங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நாங்கள் போன கடை தான் ஸ்ரீ வாரி பவன் கடைக்கு தான் போயிருந்தோம். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருந்துச்சு. உள்ளே போகும்போது சரியான கூட்டமாக இருந்துச்சு. அமௌண்ட்டு டோக்கன் வாங்கவே சரியான கூட்டமாக இருந்துச்சு. லைனில் நின்றுட்டு இருந்தாங்க. ப்ளஸ் இதோட ஆம்பியன்ஸே கொஞ்சம் லுக் வைஸ் அப்படியே தனியாக இருந்துச்சு. வேறு மாதிரி ஃபீல் இருந்துச்சு. இந்த மாதிரி ஆம்பியன்ஸ் நான் பார்த்ததே இல்லை. எப்படி ஆம்பியன்ஸ்னால் நீங்கள் வந்து தண்ணியெலாம் பார்த்தீங்கன்னா அவங்க சப்ளை பண்ண மாட்டாங்க. தனித்தனியாக தண்ணி பைப் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் வந்து நீங்கள் டம்ளர் எடுத்து தண்ணியை நீங்கள் பிடிச்சி அப்படி குடிச்சிக்கலாம். இங்கே எல்லாமே டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இங்கே உட்காந்து சாப்பிட்றது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த வே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு தண்ணி தேவைன்னா பைப்பில் நீங்கள் அப்படியே குடிச்சிக்கலாம். ரோஸ்ட்டு, சாம்பார், சட்னி எல்லாமே செமையாக இருந்துச்சு. மறக்காமல் நீங்கள் மதுரை ரயில்வே ஸ்டேஷன் போனால் மறக்காமல் இந்த கடையை போய் விசிட் பண்ணி பாருங்கள். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இங்கே இருக்குது இந்த கடை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஜிலேபி ரொம்ப ஃபேமஸ்னாங்க. அடுத்து நெக்ஸ்ட் டைம் சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டோம். கடை பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கடை பேர். மறக்காமல் போய் கடையை விசிட் பண்ணி பாருங்கள். அதை முடிச்சுட்டு நம்ம ஃபேமஸ் அல்வானா சாப்பிட வந்திருந்தோம். விலாஸ் அல்வானா சாப்பிட வந்திருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா அல்வா சாம்பிள் பார்த்தீங்கன்னா 20 ரூபா வாங்குறாங்க. அல்வா டேஸ்ட் அப்படியே செமையாக இருந்துச்சு. வாயில் விட அப்படியே கரைஞ்சிருந்துச்சு. அதை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே ஆட்டோவில் வச்சு மாலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையிலேருந்து நம்ம விசாகா மாலுக்கு தான் கிளம்பி போனோம். மாலுக்கு போனால் கொஞ்சம் சரியான கூட்டமாக இருந்துச்சு. மேலே போய் பார்த்தோம். இதே மாதிரி நம்ம பழனிலே மால் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அங்கே உள்ளே போய்ட்டு கேம் ஸ்டேஷன்லாம் உள்ளே போய் பார்த்தோம். செமையாக இருந்துச்சு. இல்லை கேம் ஸ்டேஷன்லாம் பார்த்துட்டு அதுக்கடுத்து வெளியே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிந்திக்காரங்க தான் வேலை பார்த்துட்டுருந்தாங்க. ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணாங்க, ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுத்தாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒர்க் விஷயமாக மதுரை வந்திருந்தோம். சரி அப்படியே மாலுக்கெலாம் விசிட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். இந்த ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஐஸ்கிரீம் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து சரி படத்துக்கு போகலாம், இப்போ என்ன படம் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். படம் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஓடிட்டு இருந்துச்சு. படம் பார்த்தீங்கன்னா தேசிங்க ராஜா 2 ஓடிட்டு இருந்துச்சு. வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்கு போனோம். படம் நல்லா காமெடியாக போச்சு. நல்லா எங்கள் காமெடியாகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் போச்சு. பரவாயில்ல, படம் நல்லா இருந்துச்சு. அதை முடிச்சு சரி படம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தோடனே மதுரையில் பார்த்தீங்கன்னா வெயில் பயங்கரமாக இருந்துச்சு. ஐயோ, பழனியோட மதுரை பார்த்தீங்கன்னா வெயில் மோசமாக இருந்துச்சு. அதுக்கடுத்து அப்படியே மாலை ஒரு சுற்றி பார்த்தோம். என்னென்ன இருக்குது எல்லாமே பார்த்தோம். மால் இதே மாதிரி நம்ம பழனிக்கு வந்தால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். கூடிய சீக்கிரத்தில் நம்ம பழனியில் ஓப்பன் ஆக போகுது. கூடிய சீக்கிரத்தில் விரைவில் வந்துடும். நல்லா இருந்துச்சு. மதுரையில் இருக்க மால் நல்லா இருந்துச்சு. பழனிலே வரணும். அப்புறம் சுற்றி பார்த்தோம். மாலை ஃபுல்லாக பார்த்தோம். ட்ரெஸ்ஸு நிறைய ஏகப்பட்ட ஷாப்பிங் மாட்டெலாம் நிறையா இருந்துச்சு. இதே மாதிரி நீங்கள் எத்தனை பேர் மதுரையில் இருக்க விசாகா மாலுக்கு போயிருக்கீங்களே நம்ம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜ் பண்ணி ஃபாலோ பண்ணால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து விலாக் இல்லை எங்கேயாச்சும் வெளியே போனாலும் இதே மாதிரி கமெண்ட்ஸ்லாம் தொடர்ந்து போட்டுகிட்டே இருப்போம். மறக்காமல் பழனி கட்ச் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் விசாகா மால் பார்த்தீங்கன்னா இப்போ பில்டிங் ஒர்க்கு போயிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் ஒர்க்கு முடிச்சுடுவாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் ஆல்.